வணக்கம், இது உங்கள் கற்றல் எளிது. இன்னைக்கு இந்த வீடியோவில் கிராமர் சீரீஸில் அட்ஜெக்டிவ் நம்ம எப்படி குழந்தைங்களுக்கு சொல்லித்தர போகிறோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அட்ஜெக்டிவ், a word that tells about a noun is called adjective. அதாவது நவுனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுற வேர்ட் தான் அட்ஜெக்டிவ்ஸ். அதனால் அட்ஜெக்டிவ் நம்ம சொல்லித்தரதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு நவுனா என்ன அப்படின்றது அந்த கான்செப்ட் நல்லா தெரிஞ்சிருக்கணும். நவுன் எப்படி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணல அப்படின்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அட்ஜெக்டிவ்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் பால், அதாவது பால் அப்படின்றது நவுன். அந்த பால் என்ன கலர், ரெட் கலர் அப்படின்னு சொல்கிறது அந்த ரெட் அப்படின்றது அட்ஜெக்டிவ். க்ரீன் பென்சில், பென்சில் என்ன கலர் அப்படின்னு சொல்கிறது. லாங் பென்சில், லாங் அப்படின்றது இந்த இடத்துல அட்ஜெக்டிவாக வரும். நீங்கள் ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு எதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடலாம். சைஸ், ஷேப், நம்பர், டெக்ஸ்சர், கலர், டேஸ்ட், இது எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ் தான். இதை நீங்கள் சார்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கூட நீங்கள் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ எந்தெந்த மாதிரி எதெல்லாம் என்னென்ன வேர்ட்ஸ் வந்து அட்ஜெக்டிவ்ஸில் வரும், அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும். ஸோ சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வரும்போது அது கலர் அப்படின்னா அவங்க அதை அட்ஜெக்டிவ்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். சைஸாக இருந்ததுன்னா அதை அட்ஜெக்டிவ்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ டெக்ஸ்சராக இருந்தது அதை வந்து அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக எதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றத நம்ம வந்து ஒரு சார்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்துடலாம். அண்ட் இப்போது அட்ஜெக்டிவ்ஸ்க்கு எப்படி நம்ம சொல்லித்தர போகிறோம். ஃபர்ஸ்ட் ஓரல் ஆக்டிவிட்டியோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஓரல் ஆக்டிவிட்டிக்கு உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 6 to 10 கலர் பென்சில்ஸ் இருந்தால் போதும். இந்த ஓரல் ஆக்டிவிட்டிக்கு நம்மளுக்கு தேவையான மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சில கலர் பென்சில்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் நார்மல் பென்சிலும் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இந்த மாதிரி பென்சில்ஸ் நீங்கள் ஒரு பேஸ்கெட்டில் வச்சுட்டு குழந்தைங்க கிட்ட கேன் யூ கிவ் மீ அ பென்சில் கேட்கலாம். ஸோ அப்போ அவங்க இந்த பென்சில் எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. இது எடுத்துகிட்டு வந்து தந்தாங்க அப்படின்னா ஓ ஐ டோன்ட் நீட் திஸ், ஐ நீட் அ க்ரீன் பென்சில் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லணும். ஸோ இப்போ இங்கே க்ரீன் பென்சில் 2 இருக்குது. ஓகேவா? ஸோ இவங்க இதில் எது வேணால் எடுத்துகிட்டு வந்து தரலாம். அவங்க எடுத்துகிட்டு வரதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ அவங்க இந்த க்ரீன் பென்சில் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா ஐ நீட் அ லாங் க்ரீன் பென்சில் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கணும். அப்போது குழந்தைங்க அதை வச்சுட்டு இந்த லாங் க்ரீன் பென்சில் இதை எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இதை அவங்க எடுத்துகிட்டு வரதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் சேஞ்ச் பண்ண போகிறோம். இது நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த க்ரீன் ஷார்ட் அண்ட் லாங் மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் வேறு கலர்ஸில் நீங்கள் 2 பென்சில் வச்சுட்டு ஷார்ட், லாங் அந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அண்ட் ஷார்ப், பிளண்ட் அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதுலேயே நீங்கள் 2 லாங் பென்சில்ஸ் கூட வச்சுட்டு அதில் ஒன்று ஷார்ப், ஒன்று பிளண்ட்டாக வச்சுட்டு இப்போ அவங்க சப்போஸ் ஒன்று எதை எடுத்துகிட்டு வந்தாங்களோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி இப்போ அவங்க பிளண்ட் பென்சில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஐ நீட் அ ஷார்ப் லாங் க்ரீன் பென்சில் அந்த மாதிரி நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ இது மாதிரி எடுத்துகிட்டு வந்தோன்னே நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அந்த ரைட் பென்சில் எடுத்து கொடுத்தோன்னே நம்ம வந்து சொல்லலாம். நீங்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when I said I need a pencil you did not know what to get, but when I said a long green pencil you got the right one I needed. So long, green, these words are called adjectives. These words tell more about that pencil அப்படின்ற மாதிரி நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் வெறும் பென்சில்னு சொன்னேன்னா உனக்கு எந்த பென்சில் எடுத்துகிட்டு வரணும்னு தெரியல, பட் ஆனால் நான் லாங் க்ரீன் பென்சில்னு சொல்லும்போது கரெக்டாக எனக்கு தேவையான பென்சில் நீ கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ட. ஸோ அதனால் அந்த லாங் க்ரீன் அந்த வேர்ட்ஸ் வந்து இட் டெல்ஸ் மோர் அபவுட் த பென்சில். அந்த பென்சில் எந்த மாதிரியான பென்சில் அப்படின்றது அந்த வேர்ட்ஸ் சொல்லுது, டிஸ்கிரைப் பண்ணுது. பென்சில் அப்படின்றது வந்து நவுன். ஓகே, ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ அதனால் இந்த வேர்ட்ஸ் லாங் க்ரீன் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம சொல்ல போகிறோம். இதுதான் ஸ்டெப் 1. இப்போ ஸ்டெப் 2ல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் குழந்தைங்க கிட்ட கேன் யூ டெல் சம் அட்ஜெக்டிவ்ஸ் ஃபார் பால் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதாவது நீங்கள் ஒரு நவுன் சொல்ல போகிறீங்க, எதுவாக வேணால் இருக்கலாம், பால் இருக்கலாம், இல்லை ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு நவுன் நீங்கள் சொல்ல போகிறீங்க, அந்த நவுனுக்கு அவங்க டிஃப்ரெண்ட் அட்ஜெக்டிவ்ஸ் சொல்ல போகிறாங்க. எவ்வளோ அட்ஜெக்டிவ்ஸ் அவங்களால முடியுமோ அவ்வளோ அட்ஜெக்டிவ்ஸ் அவங்க சொல்லலாம். ஸோ சொல்லி முடிச்சோன்னா நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் நவுன் கேன் ஹாவ் மோர் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ பால் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எய்தர்
ரெட் பாலாக இருக்கலாம், இல்லை வந்து க்ரீன் பாலாக இருக்கலாம். ஸோ எந்த அட்ஜெக்டிவ்ஸ் வேணால் அவங்க வந்து மேப் பண்ணலாம். ஸோ ட்ரெஸ் அப்படின்றது வந்து பியூட்டிஃபுல் ட்ரெஸ், ரெட் ட்ரெஸ், அந்த மாதிரி ஒரு நவுனுக்கு நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வரும். ஸ்டெப் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அட்ஜெக்டிவ்ஸ் சொல்வீங்க, அவங்க அந்த அட்ஜெக்டிவ்ஸ்க்கு நவுன் சொல்ல போகிறாங்க. இப்போ நான் அட்ஜெக்டிவ்ஸ் வந்து டால் அப்படின்னு சொன்னேன்னா அவங்க அது கூட சேர்த்து ஒரு நவுனை வந்து சொல்ல போகிறாங்க. ஸோ இப்போ டால் பாய், டால் ஜிராஃப். ஸோ இது மாதிரி அவங்க சொல்லும்போது நீங்கள் அதுக்கப்புறமா நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு அட்ஜெக்டிவ்க்கு டிஃப்ரெண்ட் நவுன்ஸ் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல போகிறோம். அண்ட் இதுதான் ஓரல் ஆக்டிவிட்டி. இந்த ஓரல் ஆக்டிவிட்டி நீங்கள் முடிக்கும் போதே அவங்களுக்கு அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்ற ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ எந்தெந்த வேர்ட்ஸ் எல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது. ஸோ அடுத்த ஆக்டிவிட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமுக்கு இந்த நவுன் கார்ட்ஸ் அண்ட் அட்ஜெக்டிவ் கார்ட்ஸ் இருக்குது. இதில் நவுன்ஸ் அண்ட் அட்ஜெக்டிவ்ஸ் மிக்ஸ் ஆகியிருக்கு. இதை நீங்கள் குழந்தைங்க கிட்ட சார்ட் அவுட் பண்ண சொல்லலாம், அட்ஜெக்டிவ்ஸ் எது நவுன்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க நவுன்ஸ் எல்லாமே ஒரு காலம்லையும் அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே ஒரு காலம்லையும் அவங்க சார்ட் அவுட் பண்ணுவாங்க. இது மாதிரி சார்ட் அவுட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த நவுன் கார்ட்ஸ் எல்லாமே தனியாக வச்சுருங்க அண்ட் இந்த அட்ஜெக்டிவ் கார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போது எங்கிட்ட அட்ஜெக்டிவ்ஸ் அண்ட் நவுன் கார்ட்ஸ் தனித்தனியாக இப்போது இருக்குது. ஸோ இப்போது இந்த அட்ஜெக்டிவ் கார்ட்ஸை நம்ம கொடுத்து அவங்கள ரீட் பண்ணி ஒன் பிலோ த அதர் வைக்க சொல்லலாம். ஸோ ரெட், யங், சாஃப்ட், டூ, ஃபேட், ஷார்ப், ஆங்க்ரி, க்ரீன், டால். ஸோ இது மாதிரி ஒரு கார்டையும் அவங்கள ரீட் பண்ணி அவங்கள ஒன் பிலோ த அதர் வைக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இப்போது இந்த நவுன் கார்ட்ஸ் எடுத்து எது சூட்டபுளாக போகுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கள அரேஞ்ச் பண்ண சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ பாய் அவங்க ஒன்றையும் ரீட் பண்ணி பார்க்கலாம் எது பெஸ்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெட் பாய், யங் பாய், சாஃப்ட் பாய், டூ பாய், ஃபேட் பாய். ஸோ இது ஒரு நவுன் ஒரு 2-3 அட்ஜெக்டிவ்ஸ்க்கு கூட கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்க எங்கே வேணால் ப்ளேஸ் பண்ணட்டும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் அவங்களே வந்து ரீஅரேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது யங் பாய், நைஃப் வந்து எதுக்கு போகும் அப்படின்னு பார்த்து அவங்க வந்து ஒன்றுனா ரீட் பண்ணி அவங்க வந்து வைக்க போகிறாங்க. ஷார்ப் நைஃப், இல்லை க்ரீன் நைஃப், இல்லை ரெட் நைஃப், அதுக்கு கூட போகும். பால், ரெட் பால். கேர்ள், டால் கேர்ள். Man, angry man. Pillow, soft pillow. Mangoes, 2 mangoes. Pig, fat pig. Grass, green grass. ஸோ இது ஒவ்வொருத்தர் எந்த மாதிரி வேணால் அரேஞ்ச் பண்ணலாம். இப்போது ஃபேட் மேன் கூட போடலாம், ஆங்க்ரி பிக் கூட போடலாம். ஸோ எது ஒரு நவுனுக்கு எந்தெந்த அட்ஜெக்டிவ்ஸ் வேணால் போகும் அப்படின்றதும் இங்கே வந்து புரிஞ்சுப்பாங்க. ஃபர்ஸ்ட் அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி நவுன் வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்க இல்லையா? ஸோ இப்போது நவுனை அரேஞ்ச் பண்ண சொல்லலாம். ஸோ நவுன்ஸ் எல்லாமே வந்து ஒன் பிலோ த அதர் அவங்கள வச்சுட்டு அதுக்கேற்ற அட்ஜெக்டிவ்ஸ் அவங்கள ப்ளேஸ் பண்ண சொல்லலாம். அடுத்த ஆக்டிவிட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஸ்டோரி புக் எடுத்துகிட்டு அதில் அவங்கள அட்ஜெக்டிவ்ஸ் ஃபைன் பண்ணி எழுத சொல்லலாம். ஸோ நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் கிடைக்கும். ஸோ அதை வந்து பார்த்து அவங்க எழுதும்போது இன்னும் வந்து அவங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ குழந்தைங்களுக்கு அட்ஜெக்டிவ்ஸ்னால் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கு மேலே அவங்களுக்கு நிறையா வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒர்க் ஷீட்ஸ் நிறைய கொடுக்கலாம். ஸோ எந்தெந்த மாதிரியான ஒர்க் ஷீட்ஸ் நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் ஒர்க் ஷீட்ஸ். ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா எதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது வந்து கொடுத்துருப்போம். ஸோ இது ஒரு போஸ்டர் மாதிரியே நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சைஸில் பார்த்தீங்கன்னா பிக், ஸ்மால், லார்ஜ், லிட்டில், டால். ஸோ எக்ஸாம்பிள்ஸோடு வந்து இங்கே கொடுத்துருக்கு. ஷேப்னா ரவுண்ட், இது எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அண்ட் அடுத்த ஒர்க் ஷீட் பார்த்தீங்கன்னா இதில் அவங்க அந்த சென்டென்ஸில் கரெக்டான அட்ஜெக்டிவ்ஸ் வந்து அவங்க மேட்ச் பண்ணணும், அண்டர்லைன் பண்ணணும். அண்ட் தேர்ட் ஒன், இதில் சின்ன சின்ன ஃப்ரேசஸ் இருக்குது. அது கரெக்டாக அந்த பிக்சர்ஸ் கொடுத்துருக்கு. அந்த பிக்சர் பார்த்து அவங்க இந்த ஃப்ரேசஸ் படிச்சுட்டு கரெக்டான பிக்சரை அவங்க சர்க்கிள் பண்ணணும். அடுத்தது இங்கே அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே இங்கே பாக்ஸில் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கு. அது கரெக்டான சூட்டபுளாக அந்த சென்டென்ஸில் எந்த அட்ஜெக்டிவ் சூட்டபுளாக இருக்குமோ அதை எடுத்து அவங்க வந்து எழுதலாம். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் சர்க்கிள் பண்ணுற மாதிரி தான்.
ஸோ இது வந்து ஆப்போசிட்ஸ், அதாவது ஹாப்பி, சேட், இது எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ். அந்த பிக்சர் பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான அட்ஜெக்டிவ்ஸ் அவங்க வந்து எழுத போகிறாங்க. அண்ட் அடுத்த ஒர்க் ஷீட் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நவுன்ஸ், வேர்ப்ஸ் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நவுன்ஸ், வேர்ப்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ் அவங்களுக்கு தெரியும். ஸோ இதில் மிக்ஸ்அப் ஆகி அந்த வேர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதை அவங்க கரெக்டாக அவங்க சார்ட் அவுட் பண்ணி இங்கே எழுத போகிறாங்க. அண்ட் அந்த வேர்ட்ஸ் வச்சு ஏதாவது ஒரு 2 சென்டென்சஸ் அவங்க வந்து ஃபார்ம் பண்ணி இங்கே எழுதலாம். அடுத்தது ஒரு பிக்சர் கொடுத்துருக்கு, ஒரு மதரோட பிக்சர். ஸோ டிஸ்கிரைப் அபவுட் யுவர் மாம். ஸோ அட்ஜெக்டிவ்ஸ் என்னெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ் அவங்க பாசிபிள் போடலாம், அதாவது பியூட்டிஃபுல், ப்ரெட்டி, கைண்ட், அந்த மாதிரியான அட்ஜெக்டிவ்ஸ் என்னெல்லாம் வந்து அவங்க வந்து எழுதுகிற மாதிரி அந்த பாக்ஸஸ் வந்து கொடுத்துருக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸ் அண்ட் நவுன் கார்ட்ஸ். இது நீங்கள் ஒரு கேமுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த கேம் அதை ப்ளே பண்ணுறது கட் பண்ணி நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக ஆன்சர் கீஸும் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்த ஒர்க் ஷீட்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆன்சர் வரும் அப்படின்றது உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு கொடுத்துருக்கு. இந்த ஒர்க் ஷீட்ஸ் எல்லாமே katralelithu.com வெப்சைட்டில் ஏற்கனவே இருக்குது. நீங்கள் வேணும்னா நீங்கள் அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.